தான் வரணும். அதை சேஸ் பண்ணி போனால் அது கிரியேட் பண்ண பார்த்தா ஒரு ஹீரோனா கதையை செலக்ட் பண்ணுறதுல கவனம் சொல்லுங்க. கண்டிப்பாக கதை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். அதுதான் கேட்ட மாதிரி இப்போ அதில் ஸ்டைல் இருக்கு மாதிரி எடுத்துக்கிறேன். அது நீங்கள் ஸ்டைலாக இருக்கீங்க. அதனால அந்த அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நல்லாயிருக்கும். சீதாராமெல்லாம் நைட்டில் தூக்கம் வரல, அந்த கதையை கேட்டுட்டு படம் பார்த்துட்டு போய் தூக்கமாக வரல. அந்த மாதிரி ஒரு அருமையான கதை யதார்த்தமாக பண்ணியிருக்கீங்க. காந்தாவும் ஒரு வித்தியாசமான அந்த காலத்து நடிகர்கள் பற்றி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வெரி நைஸ். எடுத்தாச்சாரா அந்த காலத்து படங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட் இல்லை. அந்த டைம் சொல்லும்போது அதில் நிறைய பேர் அந்த ஈரால் அப்படி தான் இருப்பாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட். அது பிளான் பண்ணல. ஐ திங்க் சினிமா மனசு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து போட்டு ஸ்டைலிங் ஆர்ட் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்தளவு பிரம்மாண்டமாக பண்ணிடுறீங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் எடுத்து பண்ணீங்க? அது இவ்வளோ நிறைய இரு படங்கள் பண்ணதுனால அது ஒரு பெரிய திங். அதுவும் காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட் டைரக்டர் அண்ட் டியூ ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஹீரோ ரீக்ரியேட் பண்ணுறது. காஸ்டியூம்லாம் அது மேக்கப்பும் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை அந்த ஆர்ட் அண்ட் கேமராமேன் இல்லை அந்த காலத்தில் பிரேம் நசீர் அந்த ஸ்டைலில் வருவார். அதே மாதிரி even music and the background score, phenomenal one. Jake's was really good. Jake's, I think, went a very nice way. Correct, yeah. Some very good work. I think now anytime, somewhere if we need today's storytelling, something. I think he's the go-to guy. Yeah. He's my go-to. We just அதுக்கு பின்னாடி வாட் வாஸ் த பாடி ஆஃப் த ஒர்க் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. actually reading up to it, I was 3 days we were all discussing and all discussing. So I'm like, I எப்படி பண்ணுவேன் தெரியல how to approach it.